ஆங்கில டிவி, என்டிடிவி அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் விஜய் பிரபாகரன் கூட. ஆரம்பத்தில் நினச்சேன் அவனுக்கு தமிழில் பேச போகிறானுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, இங்கிலீஷில் பேசுகிறானுங்க. விஜய் பிரபாகரன் அதுக்கு சொன்ன அந்த பதில், அந்த பதிலில் உள்ள பொருள், விஜயபாஸ்கனுடைய ஆங்கிலத்தினுடைய தரம் எல்லாம் சரளமாக நல்லா இருந்தது. உண்மையிலே பிரேமலதா விஜயகாந்தும் அவங்க பிள்ளைங்களை பண்போடாடும் வளர்த்துருக்காங்க. நல்ல கல்வி அறிவும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு வசீகரமான பர்சனாலிட்டி, ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல விஜய் பிரபாகரன். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. இதெல்லாம் இது திறமை, இது மாதிரி சில வசீகரம் எல்லாம் இந்த ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி வர்றது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வீடியோவும் வருது. அது என்னென்னா, கடலூர்லேயே எங்கேன்னு தெரியல, சம்பத் இருக்கான்ல வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், அவனும் அவனுடைய ஆதரவாளர்களும் அன்புமணியை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், விஜய் பிரபாகரன் பேசும்போது அந்த நிருபர் வந்து ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் பேசுகிறான். மீதி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் தடுமாறுவாங்கல்ல, அது மாதிரி நினச்சி பார்த்தோன்னு தெரியல. ஆனால் விஜயபாஸ்கர் சரளமாக பேசுறது, அவனுடைய இயல்பாக பார்த்தோன்னே வேற ஒரு நிருபர் தமிழில் பேட்டியாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதான் ஏன்னா அவனுக்கு என்னென்ன அரசியல்வாதிங்கன்னா கொஞ்சம் அறிவு இருக்காது, இங்கிலீஷ் அறிவுனாச்சும் இருக்காது, குறைஞ்சபட்சம் அறிவு இருக்காது சொன்னாக்கா நான் இந்த மாதிரி அறிவு சொல்கிறேன். இல்லை மேடை பேச்சிலேருந்து கூத்தட்டில் கெட்டிக்கார மாதிரி எல்லாம் பேசுவானுங்க. அர்த்தம் இருக்க வழி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பொழுதுபோக்காக இருக்கும். அது மாதிரி இல்லாத அர்த்தத்தோடு பேசணும்னா அது ஒரு வேறு லெவல். அந்த லெவலில் விஜயபாஸ்கர் பேசின உடனே அவங்க அது எதிர்பார்க்கல போட்டிருக்கு. அதனால் திரும்ப தமிழாக மாற்றிக்கிட்டானுங்க. சரி, அதை சொல்ல வரேன். திறமை இருந்தால் எப்படி அவனுக்கு பேக் அடிக்கிறானுங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம இந்த சம்பத் வந்து அன்புமணியை பார்க்குறது, அவனோட ஆதரவாளர்கள் கூட போய் பார்க்குறான். அது ஃபஸ்ட்டு நான் எனக்கு சரியாக கவனிக்கலை. அது அதாவது தூக்கத்தில் இருந்தேன், அப்போ எழுந்தேன். பார்க்கும்போது உங்களை நம்பி தாங்க இருக்கோன்னு ஒரு வார்த்தை வந்தது. யாருன்னு சொல்கிறான்டா அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஆசீர்வாதன்ற வார்த்தை வந்து, என்னடா ஒன்றும் புரியலேன்ட்டு திரும்ப வீடியோ போட்டு பார்த்தா அவன் ஆதரவு கேட்குறானுங்க. அது சரியாக வார்த்தைகள் புரியல, சின்ன வீடியோ. அவன் எழுந்திருக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், அவங்கள நம்பி தாங்க எலெக்ஷன் நிற்கிறோன்ட்டு. யார்? சம்பத்துடைய ஆதரவாளர் வந்து அன்புமணின்னு சொல்கிறான். அன்புமணி வந்து அதுக்கு ஆசீர்வாதம்னு என்னடாடி. அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தாக்க பிரச்சார வேலை வீடியோ பார்த்தோன்னே என்ன செஞ்சானுங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்னொரு வீடியோ பார்த்தா அதில் வந்து டாக்டர் ஐயா, சின்னையா, கடலூரில் சம்பத்து பேசுகிறான். அன்புமணி ஐயா, திமுக போட்ட பிச்சையில் அவன் எம்பி ஆனவன் இல்லைனா எந்த சட்டசபைக்குள்ளேயோ இல்லை ராஜ்யசபைக்குள்ளேயோ சபைக்குள்ளேயோ நுழைய முடியாது. இவனை போயிட்டு நீங்கள் ஐயான்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்தா பதவிடா, நம்ம கட்சி கொடுத்த பதவிடா அவனுக்கு. இல்லைனா அவனுக்கு என்ன அருகதை இருக்குது? அவன் சுயநலத்துக்காக எடப்பாடி 2 தடவை கொடுத்தான், அவனுடைய தொகுதியில் ஜெயிக்கணுத்துக்காக. மீதிப்படி அவனுக்கு ஒன்றும் அருகதை கிடையாது. அதெல்லாம் நான் எப்படி பார்த்தா அதிமுக வந்திருக்கணும். சரி, அந்த கதைக்கு போகல. அந்த அளவுக்கு ஒரு கடலூரில் 2 தடவை எம்எல்ஏ வந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு தொகுதியில் எம்எல்ஏ வந்து 3 தடவை மந்திரியாக வந்திருக்கிறான் சம்பத். அவன் போய் அவன் ஆதரவாளர் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தயவில் தான் நிற்கிறோன்ற மாதிரி சொன்னான். எவ்வளோ கேவலம். அவன் இந்த மாதிரி எம்எல்ஏ நின்னத்துக்கு அவன் அடித்து தூக்கி பண்ணவனா அவன் வந்து இவங்கிட்ட நிற்கணும். அன்புமணி வந்து சம்பத்துக்கிட்ட நிற்கணும். அதிமுக நிலைமை எப்படி போயிட்டு பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், அதாவது சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டாக்டிக்ஸுங்க, கொழும்பி அவராஜும் கும்பிட்டு காலில் விழுந்துட்டு அப்புறம் காலவாரிக்கு போகலாம், அதெல்லாம் இயற்கைங்கன்னு இதெல்லாம் நினைக்கும் போது இந்த கூழ கும்பிடு, இந்த பர்சனாலிட்டி, நான் சொன்னல விஜயபாஸ்கரனுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி இந்த கிறுக்க அன்புமணிக்கோ இல்லை இவன் சம்பத்துக்கு ஒரு மயிரும் கிடையாது. அதெல்லாம் உழைப்பு இருக்கணும், உண்மைத்தனம் இருக்கணும். அப்போ தான் மனசில் இருக்கிற வெளிப்பாடு முகத்தில் வெளியில் தெரியும். இல்லைனா எதிரி கோடி நீ கொள்ளடிச்சு வச்சாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, அந்த வசீகரம், அந்த மக்கள் இருக்கிற சக்தி, ஒரு நல்ல மனுஷனுக்கு இருக்கிற பக்குவம், அது வெளிப்பாடு வராது. ரைட்? எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கானுங்க.
3 பேர் சசிகலாவால் போச்சானாங்க நம்ம மாவட்டத்தில். அதில் ஒருத்தர் சம்பத், 2வது அருண்மொழித்தேவன், 3வது சி வி சண்முகம். அதில் ரொம்ப போய்ச்சவனுங்க அருண்மொழித்தேவனோட சி வி சண்முகமும் சம்பத்து தான். சசிகலா இல்லைன்னா இவனுக்கு அரசியல் வாழ்வே இருந்திருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷத்துக்கு மேலே. அவன் ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு கொண்டு வந்ததே சசிகலா தான். அவன் அண்ணன் தாமோதரம் மந்திரியாக இருக்கும்போதே அப்பேற்பட்டவங்களுக்கு துரோகம் செஞ்சவன் சம்பத்து. அவன் எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? இத்தனை வருஷம் இருந்துட்டு இன்னைக்கு போயிட்டு எவனோ ஒரு வெளியூருக்காரன் அன்பு பண்ணிட்டு போகணும், உங்களை நம்பி அன்பு பண்ணிட்டு போயிட்டு உங்களை நம்பி தான் நிற்கிறான்னா என்னத்தை கொடுங்கண்ணா? சரி, விசுவாசமும் கிடையாது. இவனா எந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மை உள்ளவன்? இவனுங்களாம் இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஐயான்றது, அப்புறம் பதிவு வாங்கிக்கிறது, அப்புறம் பதிவு ஜெயிச்ச உடனே எல்லாரும் தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் வச்சுக்கணும். அயோக்க பசங்க, இது மாதிரி அயோக்க பசங்க ஒழியறது தான் இந்த எலெக்ஷனில். அது எல்லாமே இது மாதிரி அயோக்க பசங்கள்லாம் சசிகலாவால் அப்பாவித்தனமாக உருவாக்கப்பட்டவனும் தான், எடப்பாடியும் சேர்த்து. அவனுங்களை சரி பண்ணுற வேலையை சசிகலா ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல, அதை பற்றி இன்னொருத்தர் பேசுவோம். சசிகலா செய்கிறது அந்த தெளிவு, ஒரு 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 நல்ல ஆழ்ந்த சிந்தனை, அரசியல் வியூகம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக அவங்க பழனிசாமி தூக்கி வெளியே கடைசி போகிறாங்க. பழனிசாமி அவங்க முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. இன்னொன்று, பண்ருட்டியில் நான் சொல்லி, இந்த பண்ருட்டி நெய்வேலியில் அன்புமணியை உள்ளே விடாதீங்க, வந்தான்னா இருக்கிற ஓட்டை கலைச்சிருவான், பிரச்சனையாக போய்ட்டுன்ட்டு. பண்ருட்டி அப்படி இதெல்லாம் பார்த்த பிறகு அவன் பண்ருட்டியில் என்ன பிரச்சாரம் பண்ணான்னு ஒரு 2 நிமிஷம் கிளிப் பார்த்தேன். அதில் தேவையில்லாமல் டாக்டர் அப்துல் ரஹ்மானை பற்றி அவதூறு பரப்புகிறான். அவருக்கு நண்பராக சாதிக் பாட்சா அவருக்கு 3000 கோடி கள்ள கடத்தல் பொருட்கள், போதை மருந்துகளை பண்ணாங்களாம். அதில் அவர் கூட சம்மந்தப்பட்டவன் சொல்லி இவன் சொல்கிறான். இது மாதிரி கிறுக்குத்தனமான பொய் சொல்கிறத அவன் அன்புமணி நிறுத்திக்கணும். அது மட்டும் இல்லாத தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கான். நான் சொல்கிறது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அந்த ஒரு மனுஷனை மதிக்கிறேன். அவருடைய படிப்பையோ, அப்துல் ரஹ்மானுடைய தகுதியோ, அவர் மதத்தையோ நான் எதுவும் இழிவுபடுத்தலை. ஆனால் எல்லாம் இவன் கொச்சையாக இழிவுபடுத்தலாம். அந்த மதத்தையும், இஸ்லாமிய மதத்தையும் அன்புமணி இழிவுபடுத்த பேசுகிறதா இருக்குது. ஏன்னா அந்த சாதிக் பாஷா, இவங்க கூட தொடர்பு கொண்ட அப்துல் ரஹ்மான், இவங்கெல்லாம் பார்த்தா ஏதோ இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களே ஏதோ போதைப்பொருள் கடத்துகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு போயிருக்கிற அன்புமணி. அதனால் நிச்சயமாக சில 1000 ஓட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அது வெற்றி பாதிக்கப்படுமா என்னன்னு தெரியல. பண்ருட்டியில் அது போக தெரியணும். ஆனால் அதை மோசமாக்கிட்டான். அதே மாதிரி தான் நெய்வேலியிலும் போயிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கிறான். ஏன்னா இருக்கிற வளர்ச்சியை பற்றி பேசாத இந்த பெண்கள் கற்பழிப்பு, அந்த கொலை, இந்த கொலை, எந்த ஆட்சியில் கொலை நடக்கலை, எந்த ஆட்சியில் கொலை நடக்கலை, அதெல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் தெரியும். அது சமுதாய சீர்கேடு. இதில் போய் ஒரு அரசாங்கம் இவனுங்க சரி, அதாவது நான் சொன்னேன், அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறேன்னா, அவன் பேசுகிறான்னா அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. இந்த கிறுக்கன் அன்புமணின்ற அந்த நம்பகத்தன்மை கிடையாது. அதே மாதிரி அவன் பொண்டாட்டி, அவன் பொண்ணுங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூன்யக்காரிங்க மாதிரி. அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர மாட்டுது. ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க மீன் பண்ணுற மாதிரி, அவங்க சொல்கிறத அவங்க அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்களான்ட்டு, அவங்க சொல்கிறத செய்வாங்களா, அவங்க டு தி மீன் வாட் தே சே, உண்மையிலே அவங்க சொல்கிறத அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் கேவலம். இதில் எவனாச்சும் கேட்டால் அது நாயுடு ஜாதி, வன்னி ஜாதி, எந்த மயிர் ஜாதி இருந்தால் என்ன? மனுஷன்தான். உருப்படியாக அதையும் பேச விஷயம் இல்லைனாக்கா ஜாதி கொண்டு வர்றது, மதத்தை கொண்டு வர்றது முட்டா பசங்க. அருகதையற்றவன்லாம் இப்போ எல்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அந்த நிறைய அருகதையற்றவனா அதிமுக உருவாக்குனது சசிகலா தான், அப்பாவித்தனமாக. இப்போ அவங்களே அந்த சரி பண்ணுற வேலையை செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி ராமதாஸ் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அரசியலில் கொள்ளடிக்கிறவங்களாம் தப்பிச்சுக்கிறாங்களேன்னு. யாரும் தப்பிக்கலை. இப்போ வானதி சீனிவாசன் எடுத்துங்க, ராமதாஸ் எடுத்துங்க, இல்லை ராஜாவை எடுத்துங்க, பாரதிய ஜனதா கட்சியில் எல்லோரும் இயற்கையாக நடக்கிறது தான். நான் சொல்லியிருக்கேன், நல்லவனுக்கும் அந்த கெட்ட காலம் வரலாம், கெட்டவனுக்கும் அந்த கெட்ட காலம் வரலாம். ஆனால் கெட்டவனுக்கு கெட்ட காலம் வரும்போது அந்த கெட்டவனுக்கே மனசாட்சி உறுத்தும். அதான் இங்கே நடக்கிறது. அதனால் அரசியலையும் சரி, அரசாங்க பதவியிலையும் சரி, எவன் கொள்ளடித்தாலும் மனசாட்சி இல்லாத கொள்ளடிக்கிறவனுங்க அதுக்கான இழப்பை அவனை வாழ்நாளே பார்த்து தான் போவானுங்க. இது இந்த ஃபிலாசபிக்கலாக சொல்ல, அது இயற்கை. நீ ஒருத்தனை ஏமாத்தினா ஒரு காலம் வரும், உன்னை ஒருத்தன் ஏமாற்றுவான், இன்னும் அவன் கஷ்டப்பட்ட சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ அதனால் அந்த
அன்புமணிய பிரச்சாரம் வந்து பண்ருட்டிலையும் நெய்வேலியிலையும் கொஞ்சம் அதிமுகவுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. தெரியல, இன்னும் அதிமுக கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எனக்கு இன்னும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வரும்னு தோணலை. நிச்சயமாக பழனிசாமி முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. நான் முதலே சொல்லியிருக்கேன், எந்த கூட்டணி வச்சாலும் பழனிசாமி முதலமைச்சர் ஆக போகிறதில்லன்னு. அந்த ஐயக்கனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதிமுக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் அதிமுக துண்டு போட்டுன்னு. அதிமுக ஜெயிக்கணும் தான், ஆனால் அந்த ஹோம்ஒர்க் செஞ்சால் தான்டா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நம்ம அதாவது என்ன சொல்லுவான்ல, விதைக்கிறப்ப ஊர் சுற்றிட்டு அறுக்கிறப்ப அறுவாளோட வந்தால் இடுப்பில் ஒன்றும் இருக்காது. பழனிசாமி செய்ய வேண்டிய சேவத்தில் செய்யாத விட்டுட்டான். முக்கியமாக செஞ்சது தவறு தேமுதிமுகவை விலகி விட்டது. இன்றைக்கி திமுக வந்து 1971 வெற்றி பெற்றதே கிடையாது, மீண்டும் அடுத்தடுத்து. ஆனால் அது இப்போ நடக்க போகுதுன்னு தோணுது. அதுக்கு காரணம் முட்டாள்தனமான வியூகம். இந்நேரம் அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையோட அறுதி பெரும்பியனோட ஆட்சியில் இருப்போன்னு ஒரு இருக்க வேண்டியது. அதுக்கு வந்து கட்சியெல்லாம் ஒருமுகப்படுத்தி அவனுடைய அதிமுக கட்சியை எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தா இன்றைக்கி எதிர்கட்சியாக கூட வராதுக்கு வாய்ப்பில்லாத போயிருக்கும் திமுகவுக்கு. ஆனால் அந்த நிலையில் இப்போ அதிமுக இருக்குது. நீங்கள் அதிமுக என்ன நினைக்கிறனோ, எதோ அதை பற்றி சொல்லக்கூடாது, எதை பற்றி சொல்லக்கூடாது, இந்த வன்னியன்னு சொல்கிறோம்ல, அவனுக்கு இந்த சில முட்டாக்க மீட்டிங்களுக்கு வன்னியனில் ராமதாஸ் இல்லைன்னா அவன் வன்னியன் இல்லை. இதெல்லாம் எதுக்கும் புரோஜனம் இல்லாத அறுதற்ற வன்னியனுங்க தான். அந்த சூடு சொன்னிட்ட சுயமரியாதை இல்லாத, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்காத, தகுதியான குடும்பத்தில் பாரம்பரியம் இல்லாத வர்ற கழுதிங்க தான் இது மாதிரி கண்டவனு போய் என் ஜாதி தலைவன் வன்னியனுக்கு வந்தாலேன்னு சொல்கிறோம். நான் வைத்தியார் முட்டா பசங்களை. சரி, என்னுடைய கருத்து அரசியல் இணைப்போம். அரசியல்னா வளர்ச்சினா முக்கியமாக எனக்கு குப்பை இல்லாத இருக்கணும், சாக்கடை இல்லாத இருக்கணும், எல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும், ஆரோக்கியமான குடித்தண்ணீர் இருக்கணும், பாதுகாப்பான சாலை வசதி இருக்கணும், மருத்துவமனை இருக்கணும். 3வது அதுக்கு மேலே பாடசாலைகள். இப்போ தேவைக்கு அதிகமான கல்லூரிகள்லாம் வந்துட்டுது. கவர்மெண்ட் வேலைக்கு போய் தான் இன்றைக்கெலாம் ஒரு ஜாதியோ ஒரு மதமோ முன்னேறணும்னு அவசியம் இல்லை. எவன் உழைக்கிறானோ அவன் தாராளமாக முன்னேறுவான். படிப்புனா வெறும் வேலை வாங்குறதுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, உழைப்பும் அந்த அறிவை பயன்படுத்தி ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான செயலில் செஞ்சால் தான் அந்த படிப்பால் பிரயோஜனம். அதுதான் உழைப்பு தான் உயர்வு தரும். நீ அரசாங்க அதிகாரத்தில் இருந்தாலோ, இல்லை அரசியல்வாதி இருந்து கொள்ளடிச்சாலோ, இல்லை பிஸ்னஸில் கொள்ளடிச்சாலோ, இல்லை அட்டூழியம் பண்ணாலோ உன் குடும்பத்துக்கோ உனக்கோ உன் தலைமுறைக்கோ சொத்து சேர்க்க முடியாது. நல்ல சொத்து, யாரும் திருட முடியாத சொத்து கல்வி அறிவு தான். அந்த கல்வி அறிவை பயன்படுத்தி இது பணம் கொடுத்து வாங்க முடியாது. கல்வி அறிவுனா பணம் கொடுத்து பாடசாலையில் போய் படிக்கிறது மட்டும் இல்லை, கல்வி அறிவுன்றது அன்றாட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டே வரணும். அது ஒரு தொடர்ச்சியான செயல் வாழ்நாள் ஃபுல்லாக. கல்விக்கு ஒரு எல்லை இல்லை, ஒரு முடிவு இல்லை. அதான் என்னுடைய கருத்து, அதான் என்னுடைய நோக்கம். வாழ்க்கையில் என்றைக்கும் தினைக்கும் கற்றுக்கிறது நிறையா இருக்குது. அதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்.